பார்த்து வருகிறோம். அதிமுக பிரமுகர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஒரு பக்கம் பிரச்சாரங்கள் அனைத்து கட்சிகளும் தற்பொழுது ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து வரக்கூடிய நிலையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் மத்திய அரசின் தூண்டுதலின் பெயரில் நடைபெற்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனைகள் நடத்தியதில் கட்டுக்கட்டாக பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாரோ அன்றையிலிருந்து தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமியில் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு மேல் சோதனையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி முடிவுகளாக இருக்கட்டும், பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியே விரட்டி அடிப்பதாக இருக்கட்டும், பன்னீர்செல்வம் அவர்கள் முதுகில் குத்தியதில் இருந்து தற்பொழுது வரை அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதிமுக மற்றும் தேமுதிக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் கூட கைப்பற்ற முடியாத அவல நிலை அதிமுகவிற்கு உருவாகும். ஏனென்றால் 2019 மக்களவைத் தேர்தலில் தேனியை கைப்பற்றிய அதிமுக, அதுவும் பன்னீர்செல்வம் அவர்களது தொகுதி என்ற ஒரே காரணத்தினால்தான் தற்பொழுது அதுவும் கைமீறி போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒட்டுமொத்த தவறின் காரணமாகவும் பணத்தின் ஆசையின் காரணமாகவும் அவரது தலையில் அவரே மண்ணள்ளி போட்டுவிட்டார் என்றே நாம் கூறலாம். காரணம், பாஜகவை எதிர்த்ததன் காரணமாகத்தான் 2024 மக்களவை தேர்தலில் எப்படியும் பாஜக தான் வெற்றியடையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதனை நன்கு அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாஜகவின் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவை எடுத்தார் என்பதுதான் தற்பொழுது வரை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டாலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் நேரடியாக ஓபிஎஸ்ஐ என்னால் எதிர்க்க முடியாது என்றும் கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் முதுகில் குத்தும் விதமாகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பெயரை கொண்ட 5 வேட்பாளர்களை ராமநாதபுரத்தில் களத்தில் இறங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களிடம் ஒன்று திரட்டி பிரச்சாரத்தையும் நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் திடீர் திருப்பமாக திருநெல்வேலி சாலை பணி ஒப்பந்ததாரும் அதிமுக பிரமுகருமான RS முருகன் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனைகள் மேற்கொண்டதாகவும் சில குறிப்பிட்ட ஆவணங்களும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாகவும் பினாமியாகவும் முருகன் இருக்கிறாரா என்பதையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.